மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்கு தோப்பு கிராமத்தில் சேரும் சகதியமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வாழைக்கன்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் மழை பெய்தால் சேதமடைந்த சாலைகளில் மழைநீர் தேங்கி விபத்துகளும் நேரிடுவதாக குற்றம் சாட்டியதோடு தார் சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் தொழிலாளர்களுக்காக ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஓய்வறை கட்டிடத்தை சூலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வி.பி. கந்தசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கந்தசாமி அவர்கள், மக்களுக்கு சேவை செய்யும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வறை அமைத்துக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் பொருட்களை வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்முடைய கருமத்தம்பட்டியில் இருக்கின்ற அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற பணியாளர்களுக்கெல்லாம் ஓய்வறை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய பிரான்ச் மேனேஜர்களும் அதேபோல நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்களும் இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தார்கள். ஏனென்றால் சேவைத்துறையாக போக்குவரத்து செயல்படுகிறது. எனவே சேவைத்துறையில் செயலாற்றுகின்ற இந்த பணியாளர்கள் முதலிலே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அளவு சட்டமன்ற மேம்பாட்டில் இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அதுக்கு இன்று ஓய்வறை கட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் வாங்கி கொடுப்பது தயாராக இருக்கின்றோம். எனவே அவர்கள் நிம்மதியாய் இந்த ஓய்வெடுத்து நல்ல முறையில் மக்களை செயலாற்ற வேண்டும் என்று இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டத்திற்குட்பட்ட ராம்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உயர்நிலைப் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். பள்ளி முடித்த மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தபோது பறிகள்பட்டு சென்னநேரி சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி 20க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றி மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைத்த மர்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கும்பல் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபடும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். அந்த டைரக்டா இன்சூரன்ஸ் பிடிக்க முடியாதனால ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பிரான்ஸ் லட்சக்கணக்கில் தரோம்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் போட்டு ஏமாத்துற கம்ப்ளைண்ட் புதுச்சேரி சைபர் கிரைமுக்கு வருது. அதனால அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லாம் எச்சரிக்கை தெரிவிக்கும். இனிமேல் நீங்க ஏஜென்ட்டை வச்சுக்கின்னு பொதுமக்களுக்கு பினான்ஸ் தரோம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட வைக்கிறது சட்டப்படி குற்றம். இதே மாதிரி யாருன்னா செஞ்சீங்கன்னா சைபர் குற்றத்துல உங்க மேல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு சைபர் கிரைம் சார்பாக எச்சரிக்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையான பிரவீன்ராஜ் உடலை எடுக்க விடாமல் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தியதோடு கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி காரில் சென்ற நபரிடம் கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த அறிவுறுத்திய போது தன் மனைவி காவல்துறையில் பணிபுரிவதாகவும் அவருடைய அடையாள அட்டையை காண்பித்து தன்னை கட்டணமில்லாமல் அனுமதிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அதனை சுங்கச்சாவடி ஊழியர் வீடியோ பதிவு செய்த போது அவர் மீது தாக்குதல் நடத்தி செல்போனை பிடுங்கி உடைத்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பைக்கில் சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காரில் ஏர்பேக் இருந்ததால் காரில் ஓட்டுநர் மற்றும் உடன் பயணித்தவர்கள் சிறு காயங்களின்றி உயிர் தப்பியதைத் தொடர்ந்து விபத்து குறித்து சின்னசேலம் போலீசார் விசாரணை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் வீட்டில் பதுக்கி வைத்து தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து கைதான பாலச்சந்திரன் என்பவரிடமிருந்து ஏராளமான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
அரூரில் 40 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விடுவதாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் முருகேசன் என்பவர் தன்னை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளக்குடியில் காவல் நிலையம், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் என கடந்த பல மாதங்களாக புகார் அளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த பாதிக்கப்பட்ட ராமலிங்க சொக்கவேல் என்பவர் தனது நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். எஸ்பி ஆஃபீஸ்லேயே யாரும் கேட்கறதில்ல. இந்த புகார் எவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த புகார் 4-5 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ தான் ஐஜி, டிஐஜி, எஸ்பி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எனக்கு பெரிய இடைஞ்சல், சாப்பாட்டு கூட கஷ்டமாக. அதெல்லாம் அப்படிக்கு பக்கத்து வீட்டில் ரமேஷ்னு ஒரு ஆள் இருக்கா, அப்படி அந்த ஆளை வச்சு எங்களை பாண்டு டம்மி பாண்டு எழுதி வச்சு அது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு போட்டு கரூர் மாவட்டத்தில் லேண்ட் இருக்குது 40 ஏக்கரா, அதை அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்களாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு வேணுங்க, சரிங்களா? நான் எந்த நேரம் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தால் அது அந்த முருகேசனால ஆபத்து சொல்லிக்கிறேன். பிள்ளைகள் இருக்காங்களா? தேனி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த கார் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் பால் விநியோகம் செய்ய முயன்ற நபர் விபத்தில் சிக்கிய நிலையில் பால் முழுவதும் சாலையில் சிதறி 6 போல் ஓடிய நிலையில் வாகன ஓட்டி அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சக்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் கப்பற்படை பிரிவை சேர்ந்த 60 மாணவ மாணவியர்கள் இந்த கடல் சாகச பயணத்தில் கலந்து கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில துணை தலைவருமான KAS சுதாகர், திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் சுய உதவிக்குழு தினத்தை முன்னிட்டு 116.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் இணைப்புகளை சுய உதவி குழுக்களுக்கு ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி நகர செயலாளர் வைத்தியலிங்கம் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் தேமுதிகவில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் புதியதாக இணைந்த வைத்தியலிங்கம் காரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை மாற்றி அவருடன் கட்சியில் சேர்ந்த புதிய உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்தார். கடலூர் மாவட்டம் வேம்பூர் அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சத்யா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேம்பூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டு பகுதியில் நோயாளி படுக்கையின் மீது மின்விசிறி அருந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வேதனை தெரிவித்த பிரசவத்திற்கு வந்திருந்த பெண்கள் மற்றும் அவரது உறவினர்கள் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் அலட்சிய போக்கில் மருத்துவமனை செயல்படுவதாக மருத்துவ நிர்வாகம் மீது குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் விநாயக முருகன் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாய் தந்தையை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு படித்தால் வாழ்க்கையிலும் படிப்பிலும் வெற்றி அடைய முடியும் என நிகழ்ச்சியுடன் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். சென்னையை அடுத்த
அடுத்த மாதவரம் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்த விபத்தில் வினோத் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட மற்றொரு நபரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் விபத்து தொடர்பாக சென்னை மாதவரம் பால் பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே புகழ்பெற்ற சவுந்தராபுரம் கோவில் திருவிழா இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கிடையே மத நல்லிணக்கத்துடன் நடைபெற்றது. மேலும் இந்த திருவிழாவில் இஸ்லாமியர்கள் பூ, பழம் மற்றும் பொன்னாடை கொடுத்து பக்தர்களுக்கு உற்சாகமாக வரவேற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 400 வருஷமா இந்த கோவில் திருவிழாவை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களை அவங்க கூப்பிடுவாங்க, அவங்கள நாங்க கூப்பிடுவோம். இது ஒரு 400 காலமா நடந்துட்டு இருக்குது. இது சமுதாய ஒற்றுமை, அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பண்ணக்கூடிய திருவிழா தான் இது. எங்க ஊர்ல முதல்ல இதுக்குள்ளதான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டோட இது நடந்திருக்குது. மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் திட்டம் சார்பில் 836 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 8395 பயனாளிகளுக்கு 53 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் வங்கிக் கடன் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வங்கிக் கடன்களை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் குடியிருப்பில் புகுந்து வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகள் உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி உலா வருவதாலும் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தீயணைப்புத் துறையினர் சார்பில் தீயினால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் நீர்நிலைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து சோளிங்கர் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவில் பணியாளர்கள், வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், பொதுமக்கள் ஆகியோர்களுக்கு தீ ஏற்படும் பொழுது தீயை எப்படி அணைப்பது உள்ளிட்ட ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே சவேரியார்பட்டி கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புனித அந்தோணியர் தேவாலயத்தை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான குருக்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மூலக்குத்தளம் பகுதியில் புதிய போக்குவரத்து மாற்றத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அவசர உதவிக்கான ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் தங்களுக்கு பழைய ஒரு வழி சாலையை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ரோட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் புழல்லேருந்து டெய்லி நான் பாரிஸ்க்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் இப்போ போன சனிக்கிழமையிலேருந்து ரூட் இந்த பேசன் பிரிட்ஜ் சிக்னலில் மூலக்கோத்தளத்தில் சிக்னலில் மாற்றி விட்ருக்காங்க. இது கடுமையான போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. அந்த ராயபுரத்து அந்த வியாசர்பாடி பிரிட்ஜ் இறங்கி இங்கே வர்றதுக்கே 15 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது. அடிக்கிற வெயிலில் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாக்கா அது மூவ் பண்ணி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. இதை தயவு செஞ்சு பழைய முறையிலே கொண்டு வந்தாங்க நல்லாயிருக்கும். இந்த முறை சுத்தமாக எங்களுக்கு பொதுமக்களுக்கு இதாக இல்லை, பயன்பாடாக இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாருக்குமே. இந்த கொஞ்சம் தயவு செஞ்சு பெரிய அதிகாரிகள் முயற்சி பண்ணி பழைய மாதிரியே இந்த சிக்னல் ரூட்டை மாற்றுங்க. சென்னையை அடுத்த ஆர்கே நகர் தெற்கு பகுதி கொருக்குப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த
அடுத்த திருவொற்றியூர் அருகே திமுக சென்னை வடகிழக்கு மாவட்டம் 12வது வட்டக் கழகத்தின் சார்பில் அறிமுக ஆலோசனை கூட்டம் மண்டல குழு தலைவரும் மற்றும் பகுதி செயலாளருமான தனியரசு தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக துணைத் தலைவர் மற்றும் மாநில வர்த்தக அணி செயலாளர் மோகன், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் காவல் நிலையம் அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் மீது இருசக்கர வாகனம் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கே நகர் போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.